புரியுதா தங்கம்? புரியுதுங்கக்கா. பின்னாடி வந்து தைக்கும் போது வந்து இங்கே சுருக்கு அடிக்கக்கூடாது. இந்த கையை வந்து இந்த சைடு கொடுத்தே நீங்கள் ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து அந்த நூல் வந்து அந்துடும்டா. அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஜிக்ஜாக் மாதிரி அப்படி லைட்டாக கொடுத்துட்டே வரணும். இங்கே பாருங்கப்பா, இங்கேருந்து லூஸ் அடிக்கக்கூடாது. கையை வந்து இப்படி நல்லா அப்படி மேலோட்டமாக அப்படி மெத்தமாக ஏற்றி அங்கே கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும் போது அப்படியே டொப்பை மாதிரி அப்படி தூக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஃபினிஷிங்காக ஷேப்பாக கொண்டு வந்து ஏற்றுங்க. அரை மிதியடையில் தான் ஊசி திருப்பணும். இந்த இடத்துல ஊசியை இறக்குங்க. ஊசியை எப்பயுமே இறக்கி தான் மூளை திருப்பணும். இந்த கை ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஆனால் இன்னுமே ஃபினிஷிங் வரணும். சரிங்களா? நல்லா இழுத்து சுருக்கம் இல்லாமல் அடிக்கணும். சரியா? ஓகே.